சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. அடுத்ததாக மனித தீஞ்சுவை, மலரின் போர்க்குணம், மழலை மணவளம், மரபு பெருஞ்சுடர், படைப்புகளின் வழியே படைத்தவனை பாடம் சொல்ல முனைபவர், உணர்ச்சிகளின் பெருந்தி, ஓமைக்கு அணையா தீபம், காற்று வீச வீச விழிகள் சில்லுவிடுவதைப் போல இவர் பேச பேச மௌனம் உடைபடும். ஆன்மீகத்தை பொழிவார், தேனுரை ஆற்றுவார், அரங்கம் பல அறியும் இவரை, அரங்கம் பல அறியும் இவரை, மன்றங்கள் போற்றும் இவரை. தமிழகத்தின் தேடல், தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சபையின் வாசம், பெரம்பூர் ரஹ்மானியா ஜும்மா மஸ்ஜிதின் தலைமை இமாம், நட்பின் நறுமணம், பண்பின் ஆழக்கடல், பழக பழக இனிக்கும் பெருநட்சத்திரம், திருக்குர்ஆன் விரிவுரையை 1231 வாரங்களையும் வெற்றிகரமாக நிகழ்த்தி கொண்டிருக்கும் இறையடியார் MSG கல்வி அறக்கட்டளையின் சேர்மன், எங்களது ஆசிரியர் தந்தை மௌலவி டாக்டர் VS அன்வர் பாதுஷா உலவி ஹல்ரத் கிப்லா அவர்களை எம் மாணவர்களுக்கு அருளாசி வழங்க அன்புடன் அழைக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. அவனது சாந்தியும் சமாதானமும் நமது உயிரின் மினிய கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அனைத்து அவர்களது குடும்பத்தினர், தோழர்கள், அனைத்து இறைநம்பிக்கையாளர்கள் மீதும் உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹின் பேரருளால் நமது ஆதிகாலத்து அக்குபஞ்சர் பட்டமளிப்பு விழா, இதில் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கிய கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களான ஆசிரியர் பெருமக்களே, மேன்மக்களே, பட்டதாரிகளே, கல்வியாளர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு பட்டம் பெற இருக்கக்கூடிய மாணவ கண்மணிகளே, அவர்களது உறவினர்களே, நேரமாயிருச்சு, ரொம்ப டைட் ஷெட்யூல். இப்போ எல்லாம் பட்டம் வாங்குறதுக்கு தயாராக இருக்கும். உங்களுடைய நேரத்தை எடுத்துக்கொள்ள முடியாது. ஏற்கனவே சகோதரி பேசும்போதே சொன்னாங்க, உங்களுடைய மைண்ட் வாஷ் என்ன இருக்குது, அதை வாட்ச் பண்ணால் இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு. அது 100% உண்மை. அதனால் நேரடியாக சப்ஜெக்டுக்குள்ளே வந்துடணும். நீண்ட நேரம் பேச வேண்டிய தேவையில்லை. அல்ஹம்துலில்லாஹ், எல்லாம் இறைவனின் செயல் அப்படிங்கிறதான் நம்முடைய ஆழமான நம்பிக்கை. அதில் இந்த மனிதனை உடலை படைத்த அல்லாஹ் இறைவன், அதுக்குள்ள அதற்கு தேவையான பல்வேறு மாற்றங்களையும் இறைவனை ஏற்படுத்தி இருக்கிறான். சில அதற்கு தேவையான ட்ரீட்மெண்ட்டுகளை உள்ளுக்குள்ளும், சிலதை வெளியிலும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். உள்ளுக்குள் வச்சிருக்கிறத இனம் கண்டறிஞ்சு அதில் சில மாற்றங்கள், சில தூண்டுதல்களை செய்தால் சரியாகிவிடும் என்ற கலைக்கு பெயர் தான் அக்குபஞ்சர் என்று சொல்லப்படுகிறது. வெளியில் பல்வேறு சில மருந்துகள், அது மூலிகைகளான மருந்துகளாக இருக்கலாம், அல்லது கெமிக்கல் கலந்த அலோபதியுடைய அடிப்படை வரக்கூடிய சில மருந்துகளாக இருக்கலாம். இது எல்லாமே இறைவனின் ஏற்பாடு. அதில் செலவு இல்லாமல், அல்லது செலவு மிக குறைந்த, பெரிய எதிர்வினைகள் இல்லாத, எதிர் விளைவுகள் இல்லாத ஒரு மருத்துவம் என்பது அக்குபஞ்சர் என்பதை நாம் அறிகின்றோம். அதன் அடிப்படையில் இந்த மருத்துவத்தை, எளிய மருத்துவத்தை, ஒரு மனித உடலை பற்றி புரியும் ஆற்றலை, மனித உடலுடைய இயல்பு தன்மைகளை தெரிந்து அச்சமில்லாமல் சில மாற்றங்களை செய்வதன் மூலம், சில காரியங்களை செய்வதன் மூலம் தங்களை தற்காத்து கொள்ளக்கூடிய ஒரு உயர்ந்த மேலான இந்த கல்வி முறையை படித்து கொடுக்கக்கூடிய ஒரு கல்வி நிறுவனமாக இந்த நிறுவனம் இருக்கிறது. இறைவனுக்கு எல்லா புகழும். நிறைய பேர் இந்த நிறுவனத்தை பற்றி பேசினாங்க. நிறுவனத்தின் தலைவர் தம்பி தமீமுல் அன்சாரி அவங்கள பற்றி சொன்னாங்க. அவர்களுடைய குழுவான ஆசிரியருடைய டீமுடைய உயர்வெல்லாம் சொல்லப்பட்டது. எல்லாம் ஒரு மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய விஷயம். இதில் இவர்களுடைய மேலான அணுகுமுறை, ரொம்ப சாஃப்டாக அவங்க ஹேண்டில் பண்ணக்கூடிய விதம், ஃபீஸ் போக்குவரத்துகள்லையும் அவங்க ஏற்கனவே குறைவாக வைத்திருப்பதும், அதில் அவங்க கொஞ்சம் நடந்து கொள்ளக்கூடிய நெளிவு சுழிவுகள், அட்ஜஸ்ட்மெண்ட் வழியாக நிறைய பேர் படிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்றதை நினைக்கின்ற போது சந்தோஷமா இருந்துச்சு. சகோதரி அட்வொகேட் அவங்க சொன்னது மாதிரி நிறைய இருக்கு, எல்லாருக்குள்ளும் இருக்கிறது. ஒரு உதாரணம் சொன்னாங்க. அதாவது மற்றவரிடத்தில் உதவி கேட்பவர் தங்கங்கள், வைடங்கள், வைடூரியங்கள் அடங்கிய பெட்டிக்கு மேல் உட்கார்ந்து உதவி கேட்கிறார். அவர் தனக்கு கீழே என்ன இருக்குன்னு தெரியல, ஒரு அற்ப 10 ரூபாய் 5 ரூபாய்க்காக உதவி கேட்கிறார். ஆனா இங்க கோடிக்கணக்கானது உள்ள இருக்கு. இந்தியாவை பத்தியும் அப்படித்தான் சொல்லுவாங்க. இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு 20 வருடத்திற்கு முன்பே இந்தியா டுடேயோட
ஒரு கார்ட்டூன் ஒன்று போட்டிருப்பாங்க. ஒரு பெரிய தங்க குவியலுக்கு மேல உட்காந்து ஒருத்தர் திருவோட வச்சு பிச்சை எடுத்திருக்கிற மாதிரி. இதுதான் இந்தியா அப்படின்னு சொல்லலாம். அவ்வளவு எல்லாம் இருக்கிறது, ஆனாலும் கூட நம்முடைய நிலை தங்கத்துக்கு மேல உட்கார்ந்து பிச்சை எடுப்பதை போன்ற ஒரு நிலை இப்படி சொல்லப்படும். இந்த ஒரு அட்மாஸ்பியர், இந்த சூழல்ல இருக்கின்ற பொழுது மனிதரிடத்துல நிறைய ஆற்றல் இருக்கு. அல்லாஹ் அவங்களுக்கு இயல்பாக இம்பில்ட் வச்சிருக்கான். சொல்லுவாங்க, நாலேஜ் அப்படிங்கிறது வெளியில இருந்து வர்றது அல்ல. ஒரு மூடப்பட்ட கங்கு, நெருப்பு கங்கு இருக்குல்ல, கொஞ்ச நேரம் ஆயிட்டா அப்படியே என்ன செஞ்சிடும், வெளியில தெரியாது, சாம்பல் மேல மூடிடும். இப்ப நம்ம என்ன செய்யணும், அந்த கங்கை உருவாக்குறதுக்கு இன்னொரு தடவை ஒண்ணு வேலை செய்ய வேண்டியது இல்லை. லேசா ஊதுனா போதும், அந்த சாம்பல்லாம் வெளியே போயிடும், மீண்டும் கங்கு வந்துவிடும். இதை போன்றுதான் மனிதனிடத்துல இறைவன் பல்வேறு ஆற்றல்களை வைத்திருக்கிறான். எப்படி நோய்களை கண்டறிந்து சில இடங்கள்ல நீங்கள் தங்களது குத்தூசியால் குத்துவதன் மூலம் சில தூண்டுதல்களை, சில அழுத்தங்களை செய்வதன் மூலம் மீண்டும் அதை செயல்பட வைத்து சரி செய்கின்றோமோ, இதே போன்றுதான் மனித மனதில் எண்ணற்ற ஆற்றல்கள் உண்டு. கொஞ்சம் இனம் கண்டறிந்து அவங்கள்ட்ட சில நெளிவு சிறுவுகளோடு சாஃப்டாக அவங்களை ஹேண்டில் பண்ணி சில கலைகளை கற்றுக் கொடுக்கின்ற பொழுது நம்மை விட ஒரு சிறந்த மாணவ செல்வங்கள் வருங்காலத்தில் உருவாகிறாங்க. அதைத்தான் இந்த நிறுவனம் செய்து கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு சின்ன உதாரணத்தை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். அபு யூசுப் அவர் அப்படிங்கிறது அவங்களுடைய பேர். சுப்ரீம் கோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸாக நியமிக்கப்பட்டிருக்காங்க. மன்னருங்கிறது ஜனாதிபதி மாதிரி. ஹாரூன் அவங்களுடைய பேர். அவங்க சீஃப் ஜஸ்டிஸோட ஒரு சின்ன உரையாடல் அரண்மனையில நடக்குது. அரண்மனையுடைய பணியாளர்கள்ட்ட பால் கேட்டாங்க. பால் கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கு. 2 பேர் உட்கார்ந்து இருக்காங்க. 2 பேரும் பால் சாப்பிடணும். பால் எடுத்து கையில வைக்கிறாங்க. அபு யூசுப் சீஃப் ஜஸ்டிஸ், சுப்ரீம் கோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸ். கண்களிலிருந்து கண்ணீர் மாலை மாலையாக வருகிறது. இவங்க மன்னர் ஜனாதிபதி அரண்டு போயிடுறாங்க. என்ன அது, ஏன் அழுகணும், இந்த நேரத்தில் அழுகுறதுக்கான காரணம் என்ன, ஏன் அழுகுறீங்கன்னு கேட்டேன். இல்ல சும்மா இல்ல, நீங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு சொல்லுங்க. இல்ல ஒரு விஷயம் எனக்கு நினைவுக்கு வந்தது, அதனால் அழுதேன் அப்படின்னு சொன்னேன். அப்படி என்ன, நீங்க இந்த சிச்சுவேஷன்ல ஒரு அரண்மனையில மன்னரோடு அமர்ந்திருக்கின்ற போது சந்தோஷங்கள் மட்டுமே இருக்கும். இப்ப அழுகிற அளவுக்கு உங்களுக்கு என்ன சிச்சுவேஷன், என்ன நினைவு வந்துச்சு? அப்ப அவங்க சொன்னாங்க, எங்க ஊர்ல பெரிய சட்ட கல்விமான் இருந்தாங்க. அவங்க தங்களுடைய மாணவர்களுக்கு சட்ட அறிவு ஞானத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப ஒரு பையன் அந்த பக்கமாக போவாரு. அந்த கல்வி கூடத்துடைய ஜன்னலுக்கு வெளியில இருந்து வேடிக்கை பார்த்துட்டே இருப்பார். கொஞ்ச நேரம் அப்படியே பார்ப்பார், அப்புறம் போயிடுவார். அதுக்கடுத்து திரும்பி மாலை நேரத்துல பார்த்தா அதே பையன் ஜன்னலுக்கு வெளியில இருந்து இப்படி பார்த்துட்டே இருப்பார், அப்புறம் போயிடுவார். இப்படி பல நாட்கள் நடந்தது. ஒரு முறை அந்த சட்ட கல்வியாளர், அவங்க பேர் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அந்த பெரியவங்க கூப்பிட்டாங்க. தம்பி, ஏன் வெளியிலேயே நின்று இது பண்றீங்கம்மா, உள்ள வாங்க, பிரச்சனை இல்லை, இதுல யார் வேண்டுமானாலும் படிக்கலாம், உங்களுக்கு கல்வியில ஆசை இருக்குன்னா வந்து படிங்கள அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அவர் சொன்னாங்க, இல்ல நான் முழு நேரம் உட்கார்ந்து படிக்கிற சூழல் இல்லை அப்படின்னாங்க. என்ன பிரச்சனை உனக்கு, என்ன தடைன்னு கேட்டாங்க. இல்ல எனக்கு வயசான பெற்றோர் அம்மா அப்பா உண்டு, சம்பாதிக்கிறது என்ன தவிர்த்து வேற ஆள் இல்ல, இவர் பெரிய கல்விமான் இல்ல, வயசு சின்ன பிள்ளை தானே, நான் ஒரு வண்ணான்ட்ட சகோதரி சொன்னதுனால ஞாபகம், துணி துவைக்கக்கூடிய அந்த வாஷர்மேன்ட்ட நான் வேலை செய்யறேன், ஹெல்ப்பரா இருக்கேன், அதுக்கு எனக்கு ஒரு காசு தருவாரு, நான் காலையில அந்த வேலைக்கு போகும்பொழுது கொஞ்ச நேரம் அந்த இடத்த எட்டி பார்ப்பேன், உங்களுடைய சட்ட ஞானம் பிள்ளைங்களுக்கு கொடுக்கறது எனக்கு ஆசையா இருக்கும், கொஞ்சம் கேட்பேன், அப்புறம் என்னுடைய ஓனருடைய ஞாபகம் வந்துடும், வேலைக்கு லேட்டா பண்ண திட்டுவாங்களேன்னு போயிடுவேன், திருப்பி சம்பளத்தை வாங்கிட்டு வரும்பொழுதும் கொஞ்ச நேரம் கேட்பேன், ஆசை இருக்கும், ஆனா என் வயசான அம்மா அப்பா ஞாபகத்துக்கு வந்துருவாங்க, இந்த போய் காசு கொடுத்து தான் அடுத்த வேலை நடக்கணும், போயிடுவேன். அந்த சட்ட கல்விமான், பேரறிஞர், பேராசிரியர் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, தம்பி நீங்க ஒரு நாளைக்கு என்ன சம்பாதிக்கிறீங்கன்னு கேட்டாங்க. அவர் சொன்ன அந்த நேரத்தில் உள்ள இதை ஏதோ சொன்னாங்க. அப்படியா, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீ காலையில வந்துரு, ஜன்னலுக்கு வெளியில எல்லாம் நிக்க வேணாம், முழுசா உள்ள வந்து இரு, நீ படி, சாயந்தரம் ரிட்டர்ன் போகும் பொழுது நீ ஈவினிங் டயத்துல வேலை முடிச்சுட்டு இங்க கொஞ்ச நேரம் நின்றுட்டு போவீல, அந்த டயத்துக்கு இங்க இருந்து போ, டெய்லி அந்த துணை துவைப்பாளர் அவர் யார் உன்னை முதலாளி உனக்கு என்ன காசு தருவாரோ அந்த காசை நான் தருறேன். ஸ்காலர்ஷிப்ங்கிறது இன்னைக்கு நேற்றில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளை கடந்தது. அந்த பைசா நான் தந்துடுறேமா, நீ போய் வீட்டுல கொடுத்துருன்னு சொன்னாங்க. இதை போன்ற இவங்க சொல்றாங்க, இந்த சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் சொல்றாங்க, அந்த பையன் இப்படி படிச்சுட்டு வந்துகிட்டு இருந்தார் ஒரு காலகட்டம் வரை. அந்த கல்வியோடு அவர் 2 கலந்து விட்டார், சட்ட ஞானத்தோடு. ஒரு நாள் சொன்னாங்க அந்த சட்ட பேராசிரியர் அபு ஹனீஃபா அந்த பையனை பார்த்து, தம்பி ஒரு காலம் வரும், ஒரு நேரம் வரும், இந்த நாட்டுடைய மன்னரோடு சேர்ந்து நீ பால் அருந்துவாயின்னு சொன்னாங்க.
சொல்லிட்டு சொல்றாங்க, அது வேற யாரும் அல்ல, நான் தான் சொன்னேன். அது யாரும் அல்ல, நான் தான். இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. கல்வி ஞானம் ஒரு மனிதனை எவ்வளவு தூரத்துக்கு உயர்த்தி கொண்டு வந்துரும். மிக சாதாரணமாக இருக்கக்கூடியவர்களை, கூழாங்கற்களாக இருக்கக்கூடியவர்களை மரகதமாக மாற்றி உச்ச இடத்திற்கு கொண்டு வரும். அது ஒரு தத்துவம். இன்னொன்று, நாம் ஒரு உயர்ந்த முத்துக்களை, எளிய மாணவர்களை இனம் கண்டறிந்து நம்மள்ட்ட இருக்கிறதுல கொஞ்சம் செலவு பண்ணா, என் பிள்ளை படிக்காத பிள்ளைக்கு கோடிக்கணக்கில் செலவு பண்ண தயாரா இருப்பேன். படிக்கிற என் தம்பி, அக்கா, தங்கச்சி பையனுக்கு அவங்களால ஃபீஸ் கட்ட முடியாது, அதுக்கு நான் மேலெங்கிலையும் யோசிப்பேன். உதாரணத்திற்கு சொல்கிறேன், இப்படி இல்லாமல் கல்வி ஞானத்தை கொடுப்பதற்கு என்னவெல்லாம் முடியும், எப்படி எல்லாம் முடியும், அதற்குண்டான வழிவகைகளை காண வேண்டும். ஏழை எளியவர்களோடு இரண்டரை கலந்திருந்து அவர்களை கல்வியில தூக்கி விடுறதுக்கு டைரக்டா இன்டைரக்டா என்ன உதவி செய்ய முடியும், அதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்ற தத்துவம் இந்த வரலாறு சொல்லும். ஏறக்குறைய இந்த ஆதிகாலத்து அக்குபஞ்சர் கல்வி நிறுவனம் இந்த இரண்டையும் செய்கிறது. ஃபீஸ் கட்ட முடிந்து வருபவர்களுக்கு உயர்ந்த தரமான கல்வியையும் கொடுக்க முயற்சிக்கிறது. யாரேனும் அதுல ஒரு மாதிரியா கஷ்டத்துல இருந்தா வெளியே தெரியாமல் அவங்களுக்கு கல்வி ஞானத்தை கொடுப்பதற்கு என்ன வகையில் இன்டைரக்டாக உதவிட முடியுமோ அதற்கும் இந்த நிறுவனம் அந்த மாஷா அல்லாஹ் அந்த பணியிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறது என்பதை அந்த நிறுவனத்தின் தலைவர், பொறுப்பாளர் என்ற அடிப்படையில் பெருமிதத்தோடு சொல்கிறேன். இது போன்ற நிறுவனங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். இது போன்ற கல்வி ஞானங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். கல்வி ஞானங்கள் பாதுகாக்கப்படுவது என்பது புத்தகங்களில் அல்ல, நோட்டுகளில் அல்ல, தொடர்ந்து மாணவ செல்வங்கள் வாழையடி வாழையாக ஒன்றன் மேல் ஒன்றாக நாம் உருவாகி வருகின்றோமே, இதுதான் உண்மையான கல்வி பாதுகாப்பு. அதுவும் அந்த கல்வியிலும் மருத்துவ ஞானம் நிறைந்த எளிய மருத்துவமான, செலவுகள் குறைந்த அல்லது செலவுகள் இல்லாத மருத்துவமான இந்த மருத்துவ கல்வி ஞானத்தை நாம் எல்லோரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதை நாம் பரவலாக்க வேண்டும். இதன் வழியாக நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வதோடு நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நமது உறவுகளான சகோதர உறவுகள் என்பது எல்லாம் நம் உறவினர். நாம் நிறத்தால், மொழியால், கலாச்சாரத்தால், கொள்கையால், மதத்தால் பல்வேறு வகையில் வேறுபட்டு இருக்கலாம். நாம் எல்லோரும் உடன்பிறவா சகோதரர்கள் என்பதில் துளியளவும் சந்தேகம் இல்லை. இந்த மனித சமுதாயத்திற்கு உதவியக்கூடிய வகையில் இந்த ஞானத்தை முழுமையாக பெற வேண்டும். பட்டம் வாங்குறதுனால எல்லாமே தெரிஞ்சிருச்சுன்னு துளியளவோட நினைச்சிடக்கூடாது. இது கல்வி ஞானம் கடல் போன்றது. ஒரு சகோதரி சொன்ன, இது கடல், உண்மைதான், கடல் போன்றது, கடலை விட பெரியது. இது எப்ப தெரியும்னு கேட்டா, நீங்க இப்ப பட்டம் வாங்கினீங்க, இப்ப இல்ல, இதுக்கடுத்து MD படிப்பீங்க, அதுக்கு மேல இன்னும் படிக்கிறீங்க, இன்னும் ஒரு 10 வருஷம் தொடர்ந்து படிச்சது பின்னாடி தான் தெரியும் நான் படிக்க வேண்டிய இடத்தில் ஒரு சிறு புள்ளியை கூட தாண்டவில்லை என்பது தெரியும். ஆதலால் படிக்க வேண்டும், படிக்க வேண்டும், திரும்ப திரும்ப படித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இறைவனுக்காக இஹ்லாஸான தூய உள்ளத்தோடு அதை நாம் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டவனாக எனது இந்த தலைமை உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹலோ, அவர்களுக்கு நன்றி.